ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். அதிசயங்களை செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். மூல மொழிபெயர்ப்பில் இந்த திருப்தி ஆவார்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இன்னொன்று இருக்குது. என்னன்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் நிறைந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஃபுல்ஃபில்மெண்ட்டை தான் அந்த இடத்துல எங்கே கொண்டு வராரு? திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு. அப்போ திருப்தி, நிறைவு. திருப்தி எப்போ வரும்? நிறைஞ்சதுக்கப்புறம் தான் திருப்தி வரும். இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், வயிறு நிரம்பிடுச்சுனா தான் சொல்லுவோம், அப்பா போதும் திருப்தி. அல்லேலூயா. அப்போ நிறைவு. திருப்தின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னதான்? நிறைவு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் நிரம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்குமே அவருடைய ஜனங்களை குறைவோடு பார்க்கணுன்னு விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் குறைவுகள் இருக்கும். ஆனால் அந்த குறைவுகள் நாள் செல்ல செல்ல என்ன ஆகும்? மகிமையிலே நிறைவாகும். அல்லேலூயா. அது யாருக்கு அப்படின்னா, என் ஜனங்கள். இன்னைக்கு காலையில் பார்த்தோம், என் ஜனங்கள் அப்படிங்கிற யார் அவருடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மை, எந்தெந்த வழியிலெல்லாம் ஆண்டவர் திருப்தி ஆக்குவார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு காலையில் இங்கேயும் ஓலையூர்லேயும் நம்ம பார்த்தோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற அந்த நிறைவை குறித்து எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவை கொடுத்துருக்கார். பேதுரு ஒரு நல்ல ஒரு உதாரணம். வெறும் படகு இருந்துச்சு பேதுருக்கு. என்ன இருந்துச்சு? ஆமாம், 2 படகு, வெறும் படகு. அந்த நாட்களில் அந்த கடற்கரை ஓரத்தில் கிட்டத்தட்ட 2000 படகு நின்றுட்டு இருந்துச்சான். அந்த 2000 படகுல 2 படகு எப்படி இருந்துச்சான்? வெறுமையாக இருந்துச்சான். ராமுலூதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அந்த இடத்துல அந்த படகை ஆண்டவர் நிரப்பி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் நிறைய பார்க்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் கலசத்தில் எண்ணெயும் பானையில் மாவும் செலவழிந்து போகவில்லை, பெருகிக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் நிரப்புகிறவர், நிறைவை கொடுக்கிறவர். எத்தனையோ சம்பவங்களை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். 5 அப்பம் 2 மீன், அதை வச்சு ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை என்ன செய்தார். அல்லேலூயா. நம்ம நிறைய தடவை அதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஜனங்களை திருப்தி ஆக்கினார், போஷித்தார், மீதி எடுக்க வைத்தார். அந்த 5 அப்பத்துக்கு 2 மீனுக்கெல்லாம் விலையெல்லாம் போட்டு ஒரு தடவை பார்த்தோம், இல்லை? ஆமாம். ஒரு அப்பம் அப்படின்னா இப்போ நமக்கு அப்பம்னு சொல்லக்கூடாது, சப்பாத்தின்னு வச்சுக்குவோம். 2 சப்பாத்தி, சாரி 5 சப்பாத்தி, 2 மீன். ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினாலுமே ஒரு சப்பாத்தி 100 ரூபான்னு வச்சாலுமே 5 சப்பாத்தி எவ்வளவு? 500 ரூபா. ஒரு சப்பாத்தி ஒரு மீன் 300 ரூபானாலும் 2 மீன் 600, கிட்டத்தட்ட 1100 ரூபா கையில் இருக்குது. ஆனால் தேவை எவ்வளோ இருக்குது? 5000 பேருக்கு மேலே சாப்பிட்ணும். ஒரு ஆளுக்கு சாப்பாட்டு செலவு 100 ரூபான்னு வச்சாலும் 5000 பேருக்கு என்னாச்சு? ஆனால் தேவன் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. கையில் என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை, நமக்குள்ளே யார் இருக்கான்றது தான் முக்கியம். அல்லேலூயா. நமக்குள்ளே இயேசு இருக்கும்போது நம்மை அவர் திருப்தியாக்கி நடத்த வல்லவராக இருக்கிறார். திருப்திக்கு முன்னாடி எப்போ திருப்தின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஒரு குறைவை தாண்டி வரும்போது தான் திருப்தின்றது தெரியும். உண்மையா இல்லையா? வெயிலில் நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நிழலோட அருமை தெரியும். அப்பா நல்லா குளுன்னு இருக்குதுப்பா, வெயில் அப்படியே தாகத்தோடு இருக்கும். தண்ணி குடிக்கும்போது தான் என்ன இருக்கும்? அந்த தண்ணி நம்மளை திருப்தி ஆக்கும். தாகமே இல்லாமல் தண்ணியை குடிங்க, வேணாம், தண்ணியை குடிச்சு வயிறை நிரம்பி போச்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ திருப்தி அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை திருப்தி ஆக்குவேன், நான் நிரப்புவேன், நிறைவை தருவேன்னா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒரு குறைவு இருக்குது, இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது, இல்லைன்னா ஏதோ ஒரு வெறுமை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் நன்மைகளினால் என்ன செய்கிறார்? நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன்
வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினாராம். அல்லேலூயா. நாமும் நம்புவோம். கர்த்தர் இந்த ஆண்டில் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். நமக்கு நிறைவை கட்டளையிடுவார். குறைவுகளை என்ன செய்வார்? ஆண்டவர் எடுத்து போடுவார். தேவைகளை என்ன பண்ணுவாராம்? சந்திப்பார். சரி, இந்த மாலை வேளையில் ஆண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் திருப்தியை கொடுத்தார். அவங்கள பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. ராகாபை குறித்து ஆண்டவர் இந்த நாளில் அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தார். ராகாபுடைய வாழ்க்கையில் ராகாப் எப்படி கர்த்தருடைய நிறைவை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ராகாப் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க யார்? எப்படி இருந்தவங்க? அவர்கள் வேசியாய் இருந்தவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய காரியம். ராகாப் என்னும் வேசி எங்கே குடியிருந்தாங்களாம்? மதில் மேல் குடியிருந்தாங்க. எரிகோ மதிலின் மேல். எரிகோ மதிலுடைய அளவு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 லாரி போகிற அளவுக்கு அகலம். அவ்வளோ பெரிய மதில் எதை சுற்றி இருக்குது? பட்டணத்தை. ஆமாம், எரிகோவை சுற்றிலும் மதில் இருக்குது. மதில்னால் நம்ம நினைக்கிற மாதிரி மலைக்கோட்டையில் இருக்குது பாருங்கள், அந்த செவுரு, அந்த மெயின் காட் கேட்டுக்குள்ளே போகிறது, அந்த மதில் கிடையாது. அல்லேலூயா. இதை குறித்து நம்ம அதிகமாக தியானிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பைபிள் ஸ்டடியில் தியானிச்சோன்னு நினைக்கிறேன் மதிலை குறித்து. அப்போ அந்த மதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய மதில் இருக்கும். அந்த மதிலுக்கு வெளியில் மிகப்பெரிய அகழி இருக்கும். தண்ணி என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஓடிக்கிட்டு இருக்கோம். தண்ணினால நம்ம பார்க்குற மாதிரி இந்த இத்தனோண்டு வாக்கியா கிடையாது. பெரிய அளவில் தண்ணி ஓடும். அந்த தண்ணீருக்குள்ளே முதலைகள்லாம் இருக்கும். யாராவது ஒருவர் பட்டணத்துக்குள்ளே நுழையணுன்னா அந்த தண்ணீரை என்ன செய்யணும்? அவங்க தாண்டி வரணும். அந்த முதலைகள்கிட்டருந்து என்ன செய்யணும்? தப்பிச்சு அந்த மதில் மேலே ஏறி கடந்து உள்ளே வந்து தான் தேசத்தை என்ன பண்ண முடியும்? யுத்தம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு மதில். முதலாவது தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது? முதலைகள் இருக்குது. மிகப்பெரிய உயரமான மதில். அந்த மதிலுடைய அகலம் அவ்வளோ பெரிய அகலம். அந்த மதில் மேலே யார் இருக்கா? அநேக வீரர்கள் என்ன செய்வாங்க? நிற்பாங்க. அந்த மதில் மேலே ஒரு பெரிய ஜனக்கூட்டமே குடியிருக்கும். அல்லேலூயா. பெரிய ஜனக்கூட்டம் குடியிருக்கும். அந்த மதில் மேலே யார் இருப்பாங்கன்னா, தொழுநோயாளிகள் இருப்பாங்க. முதல்ல வந்து சண்டைக்கு வந்தாங்கன்னா முதல்ல யார் சாகட்டும்? இவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு செத்தா பரவாயில்ல. நம்ம கூட அநேக நேரத்தில் யாராவது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா சொல்லுவாங்க, இவங்களை இருக்கிறதுக்கு கர்த்தர் எடுத்துக்கொள்ளட்டும். யாரையும் எடுத்துக்கொள்றதுக்குலாம் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கவே கூடாது. எவ்வளவு 150 வயசில் ஒருத்தவங்க இழுத்துக்கிட்டு கிடந்தா கூட, தப்பி தவறி கூட இவங்க இருக்கிறதுக்கு கர்த்தர் எடுத்துக்கிட்டுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. கர்த்தர் ஒருத்தர் தான் ஜீவனுக்கு அதிபதி. யாரை எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ரொம்ப நீதிமான் மாதிரி வாயை விட்டுட்டு கடைசியில் அது நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பிரச்சனையாக நிற்கும். இது நமக்கு தேவையா? அல்லேலூயா. இருக்கிறவங்க இருக்கட்டும். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வருத்தமாக இருந்தால் நீ அவங்க கஷ்டத்தில் அவங்களுக்கு போய் பண்ணிவிட செய். இல்லைன்னா வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி முடிவு பண்ணப்பட்டவங்க மேலே இருப்பாங்க. அதிகமாக உடம்பு சரியில்லாதவங்க, தொழுநோயாளிகள், மரண தண்டனைக்கு தீர்க்கப்பட்ட குற்றவாளிகள், இந்த மாதிரி வேசிகள், இவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. முதல்ல ஏதாவது ஒரு நாடு சண்டைக்கு வந்துச்சு அப்படின்னா அடித்து இவங்களெல்லாம் என்ன பண்ணட்டும்? அவங்க சண்டை போட்டு இவங்களெல்லாம் காலி பண்ணி ஊருக்குள்ளே வர வரைக்கும் இவங்க என்ன பண்ணிக்குவாங்க? ஊரை சேஃப்டி பண்ணிக்குவாங்க, நாட்டை சேஃப்டி பண்ணிக்குவாங்க. அப்போ ஒரு தேசத்தினாலே இது இருந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கப்பட்டவங்க தான் ராகாப். அல்லேலூயா. ராகாப்போ ஒரு நாடே முடிவு பண்ணிருச்சு, நீ எங்கே இரு, நீயே மதில் மேலே இரு, ஒன்றா ஊருக்குள்ளேலாம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வச்சுக்க மாட்டோம். ஊருக்குள்ளேலாம் நீ என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ராகாப்பு ஒரு காரியத்தை அதிகமாக கேள்விப்பட்டாங்களாம். என்ன காரியத்தை கேள்விப்பட்டாங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவங்க ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்டனால தான் சொல்கிறாங்க, உங்கள் தேவன் செஞ்ச காரியத்தெல்லாம் பார்த்தீங்க, எல்லாருக்கும் என்ன இருக்குது? பயங்கரமாக பயப்படுறாங்க எங்கள் நாட்டில் உள்ளவங்களாம். அப்போ ஆண்டவரை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால் வந்த அந்த வேவுக்காரர்கள், எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு தூதர்கள் அப்படின்றாங்க. வேவுக்காரர்களை அவள் சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டாள்னு வேதம் சொல்லுது. பாவம் செய்வதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. இச்சையான ஒரு சிலர் வந்து துணிகரமாக பேசுவாங்க. அந்த 2 தூதர்களும் எதுக்கு அங்கே போனாங்க? அந்த வேவுக்காரர்களும் எதுக்கு அங்கே போனாங்க? வேவு பார்க்க ஆண்டவர் அனுப்புனவங்கெல்லாம் அப்போ வந்து சரியில்லாதவங்க தான். அப்போ இந்த பொண்ணு அவங்களோட என்ன பண்ணுச்சு? வேதம் சொல்லுது, அந்த ராகாப் அந்த வேவுக்காரர்களை
சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. சமாதானத்துடன் அப்படின்னா அவங்க உயிரை வாங்குறதுக்கு தேடி ஆள் வந்துக்கிட்டு இருக்கு. உன் உயிரை நான் என்ன செய்கிறேன், காப்பாற்றுறேன்னு ஏற்றுக்கொண்டு போகும்போது அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த எரிகோ பட்டணம் அழிக்கப்படும் போது உனக்கு நான் என்ன செய்வோம், தயவு செய்வோன்னு அதை அப்படியே நம்பினாங்க. அல்லேலூயா. இவங்க மட்டும் பாவம் செய்கிறதுக்காக அந்த வேவுக்காரர்களை ஏற்றுக்கிட்டு இருந்தா, அவங்க போகும்போது சொல்கிறாங்க, நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம், அந்த அம்மா காப்பாற்றுது, அவங்கள என்ன செய்யுது, காப்பாற்றி அனுப்பி விட்டுருது. அனுப்பி விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த பட்டணத்தை கர்த்தர் எங்கள் கையில் என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பாரு, நாங்கள் இதை அழிக்க வருவோம். அப்போ நீ இந்த சிகப்பு நூல் கயிற்றை ஜன்னலில் என்ன செய்ய கட்டி தொங்க விடு, இதை நாங்கள் பார்த்துட்டு உன் குடும்பத்தை என்ன செய்ய மாட்டோம், அழிக்க மாட்டோம். உடனே அது கீழ்ப்படிஞ்சு சிகப்பு நூல் கயிறை தொங்க விட்டுச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த அந்த கீழ்ப்படிதலை பாருங்கள், விசுவாசத்தை பாருங்கள். கர்த்தர் தேசத்தை அவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்ன்ற விசுவாசம். இங்கே போனதெல்லாம் விசுவாசிக்கல. எத்தனை பேர் போனுச்சுங்க மொத்தம்? போயிட்டு வந்ததெல்லாம் ஐயோ அம்மானு கத்தி, அதெல்லாம் அங்கே இருக்க ஆளுங்கெல்லாம் அப்படி, அங்கே இருக்க ஆளுங்கெல்லாம் இப்படி, அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் நடக்காது, வராது, போவாது. ஆனால் அங்கே உள்ள ஆள், வேசின்னு முத்திரை குத்தப்பட்ட ஒரு ஆள், அது நம்புது, கர்த்தர் தேசத்தை இவர்கள் கையில் ஒரு நாள் ஒப்பு கொடுப்பார், அன்னைக்கு நானும் என் குடும்பமும் பாதுகாக்கப்படணும்னா சிகப்பு நூல் கயிற்றை நான் தொங்க விடணும்னு தொங்க விட்டுச்சு. அவள் தன்னுடைய கிரியைகளினால் நீதிமான் என்று எண்ணப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அந்த ராகாபை குறித்து, ராகாபை ஆண்டவர் எப்படி திருப்திப்படுத்தினார், எப்படி திருப்தி ஆக்கினார்? ஒரு தேசத்தில் வெளியரங்கமான ஒரு வேசி என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒரு பெண், ரகசியமாக அந்த பொண்ணு அந்த தொழிலை செய்யலை, ரகசியமாக அவளை என்ன செய்யலை, வேசியாக இல்லை, வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரியும், நாட்டுக்கே தெரியும், அந்த பட்டணத்துக்கே தெரியும் இவங்க யாருன்னா. அதனால் இவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து வச்சுட்டாங்க, போ அப்படின்னு மதில் மேலே குடி இருந்த அந்த வேசி அப்படின்னு அறியப்பட்ட அந்த பெண்ணு ஆண்டவரை விசுவாசித்தாள், ஆண்டவரை நம்பினாள், ஆண்டவருடைய பிள்ளைகளை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன செய்தார், நன்மை செய்தார். அது மட்டுமல்ல, சிகப்பு நூல் கயிற்றை ஜன்னலிலே கட்டி தொங்க விட்ட அந்த சிகப்பு நூல் கயிறு எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. சரி, அந்த ராகாபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை, வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 1 அதிகாரம் 4-5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றார். அப்ப சல்மோன் யாரை திருமணம் பண்றாரா, ராகாபை திருமணம் பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ராகாபை ஆண்டவர் எப்படி ஒரு நிறைவுள்ளவளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. தேசத்தில் மதில் மேல் குடியிருக்கிற வேசின்னா சாதாரணமானவர்கள் அல்ல. மதில் மேல் குடியிருந்த அந்த வேசியை யார் திருமணம் செய்கிறது? நம்ம இந்த வசனத்தை எடுத்தவங்க மத்தேயு 1 அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். போவாசை ராகாபினிடத்தில், இது யாருடைய வம்ச வரலாறு தெரியுமா? முதல் வசனம் பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, அவன் சகோதரர் பாரே, சாரா, அடுத்து எஸ்ரோம், ஆராம், அம்மினதாப், நகசோன், சல்மோன். அல்லேலூயா. சல்மோன் ஆபிரகாமுடைய அந்த தலைமுறையில் வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச அட்டவணை பட்டியலில் இந்த ராகாவுக்கு இடம் கிடைக்குது. ஏங்க மற்றவங்கெல்லாம் இவனை பெற்றான், இவனை பெற்றான்னு தானே வந்துட்டுருக்கு. ஏன் இந்த இடத்துல மட்டும் சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றார்? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற தேவன், புறக்கணிக்கப்பட்டவர்களை தூக்கி வைக்கிற தேவன், தள்ளப்பட்டவர்களை தாங்கி பிடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் ராகா பேர் அங்கே போடுறார். ராகா பேர் அங்கே எதுக்கு? ஏன் இதுக்கு முன்னாடி நகசோன் மனைவி பேர் அங்கே இருக்கா? நகசோன் மனைவி பேர் இல்லையே, அபினதாப் மனைவி பேர் இல்லையே. இன்னும் ஏன் இந்த சல்மோனுக்கு மட்டும் மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய ராகாபினிடத்தில் பெற்றான்? அல்லேலூயா. ராகாப் ஆண்டவரை விசுவாசித்தாள். ராகாப் ஆண்டவருடைய பிள்ளைகளை விசுவாசித்தார்.
ராகாப் ஆண்டவருடைய பிள்ளைகளை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டார். ராகாப் கீழ்ப்படியாதவர்களுடைய கூட சேதம் ஆகாமல் இருந்தால். அல்லேலூயா. என் ஜனம் என்ற அந்த இடத்துக்குள்ள யார் வந்துட்டா? இப்ப ராகாப் வந்துட்டாங்க. முன்னாடி ராகாப் வந்து என் ஜனம்ன்ற இடத்துக்குள்ள வரல, வேசி அப்படின்ற இடத்துல இருந்துச்சு. அந்த பேரை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மாற்றி சல்மோனுக்கு மனைவியாக என்ன செய்கிறாங்க? மாறுறாங்க. அப்படியே ரூத் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ரூத்தில் 4வது அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மான் போவாஸை பெற்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல போவாஸ் வராரு. இந்த போவாஸ் யாருடைய பிள்ளை? யாருடைய மகன்? ராகாபின் மகன். சல்மோன் யாரை பெற்றான்? போவாஸை பெற்றான். சல்மோன் ராகாபின் இடத்தில் போவாஸை பெற்றான். மதில் மேல் குடியிருந்த அந்த வேசியினுடைய மகன் யாரு அப்படின்னா போவாஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. போவாஸ் யாரை பெற்றாரு? அடுத்து ஓபேதை பெற்றார். ஓபேத் ஈசாயை பெற்றார். ஈசாய் தாவீதை பெற்றான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்ப இந்த ராகாப் யார் அப்படின்னா தாவீதினுடைய பாட்டி. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கனத்துக்குரிய ஒரு மேன்மை! கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிச்சா அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். அந்த அம்மா மட்டும் அந்த வேவுக்காரர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள, சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ளலை. அந்த அம்மா ஜீவனுள்ள தேவனுடைய மகிமை அது பேசுகிறத, அந்த நியாயாதிபதிகளை படித்து பாருங்கள். அந்த வேவுக்காரங்கிட்ட அது பேசுகிறத பார்க்கணும். உங்கள் தேவன், உங்கள் ஆண்டவர் அப்படிலாம் பேசும். அதுக்கு என்ன தெரியும்? ஆனால் தான் செய்கிற அறியாதிருந்த நாட்களில் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? தவறான தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஆண்டவரை குறித்து ஒரு நல்ல ஒரு அறிவு இருந்துச்சு. அதனால தான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுறாங்க. அவங்கள என்ன செய்கிறாங்க? காப்பாற்றுறாங்க, தப்பு விற்கிறாங்க, அந்த சிகப்பு நூல் கயிறை தொங்க விடுறாங்க. அதனால ஆண்டவர் பார்க்குறாரு. முழு எரிகோவும் பாருங்கள், இது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா? எரிகோ இடிஞ்சு விழுகுது. எரிகோ எப்படி விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்படியே விழுகலை, இப்படி விழுந்துருந்துச்சுன்னா இவங்க தண்ணியை தாண்டி உள்ளே போகிறது கஷ்டமாக போயிருந்துருக்கும் இல்லை? இதுதான் வந்து தண்ணி, இதுதான் அகலின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எரிகோ மதில் இருக்குது. இந்த மதில் அப்படியே அங்கிட்டு விழுந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எப்படி போக முடியும் தண்ணியை தாண்டி? இப்போ இந்த மதில் என்ன செய்யுது? இப்படி விழுந்து தண்ணியிலேருந்து இவங்க ஏறி போகிற மாதிரி அவ்வளோ அந்த ஒரு பட்டணத்தையே சுற்றி இருந்த மதில் விழுகும்போது அது எப்படி ஒரு வீடு மட்டும் அப்படியே நிற்கிதான். அல்லேலூயா. ஒரு சில டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லலாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே எல்லாம் உடஞ்சி கல்லுங்க மண்ணுமா கிடக்குமா, ஒரு வீடு மட்டும் அப்படியே நிற்கும். அந்த வீட்டில் ஒரு கயிறு தொங்கும். அல்லேலூயா. முழு பட்டணத்தையும், முழு பட்டணமும் அழிவுக்கு நேராய் கடந்து சென்ற போது ஒரே ஒரு வீடு மட்டும் பாதுகாக்கப்பட்டுச்சு. அது யார் வீடு அப்படின்னா ராகாபுடைய வீடு. ஏன் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா சிகப்பு நூல் கயிறு அந்த வீட்டிலே தொங்க விட்டப்பட்டிருந்தது. இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தது. அவருடைய ரட்சிப்பின் விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அங்கே என்ன பண்ணுச்சு? இருந்ததுனால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. சல்மோனை என்ன செய்கிறாங்க? திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செஞ்சு போவாஸ் பிறக்கிறார். அல்லேலூயா. இந்த போவாஸோட மனைவி தான் யாரு? ரூத். இந்த அம்மாவும் சாதாரணமான ஆள் இல்லை. இது யார் அப்படின்னா இது மோவாபிய ஸ்திரீ. மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் 10 தலைமுறைக்கு சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் 144 போட்டு வச்சுருந்தார். சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா அது எப்படியாப்பட்டவங்களா இருக்கும்? கோபம் அவருக்கு அவ்வளவு. மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் 10 தலைமுறையாகிலும் தேவனுடைய சபைக்கு அவர்கள் உட்படல் ஆகாது, வரக்கூடாது அப்படின்னு பிடிச்சி வச்சுருந்தார். இது நைஸாக ஒரு வார்த்தையை விட்டுச்சு. என்ன வார்த்தை விட்டுச்சு? அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். ரூத் 1வது அதிகாரம் 16. அல்லேலூயா. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மோவா பெண்ணா இருந்தாலும் அது என்ன சொல்லிடுச்சு? உம்முடைய தேவன் யெகோவா தேவன், சர்வ வல்லமையுள்ள எல்சடா, இனிமேல் அவர் ஏன் தேவன். உன்னுடைய ஜனமெல்லாம் இனிமேல் யார் ஜனம்? ஏன் ஜனம். இன்னைக்கு இந்த வார்த்தை ஈஸியாக வரும். எந்த வார்த்தை? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் வரும். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்னு வராது. வருதா அப்படி? அதில் எங்கள் ஆளுங்க
அவங்க எங்காளுங்க, அவங்கெல்லாம் எங்காளுங்க. இந்த எங்காளுங்க உங்காளுங்கலாம் இருந்தால் இந்த திருப்தியான புதிய ஆண்டுக்குள் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரே ஒரு வார்த்தை, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உலகமெங்கும் எந்த ஜாதியோ எந்த மதமோ யாரோ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எல்லாரும் எங்கள் ஜனங்க. தப்பி தவறி கூட இவங்கெல்லாம் எங்காளுங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா அந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாயின் வார்த்தைகள். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், உயர்த்துகிற ஆண்டவர். என்னைக்கு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ஜனமாய் சேர்க்கப்பட்டோமோ அன்னையிலிருந்து வசனம் இருக்குல்ல, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரிய. இது கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்கு சொல்லுங்க, லூசு மாதிரி எதையுமே யோசிச்சு கரெக்டாக சொல்லணும். கல்யாணம் பண்ணி கொடுக்குற பிள்ளைங்களை போய் உன் தகப்பன் வீட்டை மறந்து விடுனா எந்த புள்ள மறக்கும்? பிள்ளையா உலகத்தில் பிறந்த யாராச்சும் மறப்பாங்களா? சாகிற வரைக்கும் தகப்பன் வீட்டோட நினைப்பு இருக்க தானே செய்யும். என்ன தான் பேசினாலும் பேசாட்டியும் தகப்பன்ற எண்ணம் இருக்கும், தாயின்ற எண்ணம் இருக்கும், அக்கான்ற எண்ணம் இருக்கும், அண்ணன்ற எண்ணம் இருக்கும், தம்பின்ற எண்ணம் இருக்கும். தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ராஜா யாருன்னா வீட்டுக்காரன். இப்படி தப்பா உபதேசத்தை என்ன பண்றது? அப்புறம் சொல்லுவாங்க, இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, என்னன்னா புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பார்களாக, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். இவ்வளோ விளக்கமாக இருக்கும். இந்த கீழே உள்ளதை எடுத்துருவாங்க, கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்து சொல்லுகிறேன். இல்லை, அப்போ கல்யாணம் ஆன உடனே அந்த பையனுங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில பாஸ்டருங்க ஸ்டேஜ்லேயே சொல்லுவாங்க, மாப்பிள்ளை பையனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்பா இனிமேல் அவங்க அப்பா அம்மா விட்டுறணும், அவன் மனைவி கூட தான் இசைந்திருக்கணுன்றாங்க. அன்னையோடு அந்த அப்பா அம்மாவுக்கு அவுட்டு. வசனத்தை முழுசாக படிக்கணும். வசனத்தை எப்படி படிக்கணும்? முழுசாக படிக்கணும். புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க கடவன். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்து சொல்கிறேன். கிறிஸ்துவை குறித்து சபையை குறித்து தான் நான் சொல்கிறேன். கிறிஸ்துவும் சபையை இணைந்திருக்கிறது மாதிரி யார் இணைஞ்சிருக்கணும்? கணவன். உடனே அப்பா அம்மாவை விட்டுறணும், அவங்கள்ட்ட பேசக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு ஒரு 20 ரூபா கொடுக்குறேன்னா மனைவிட்ட போய் பர்மிஷன் கேட்குது. எங்கள் அப்பா 20 ரூபா கேட்குறாங்க, அது சத்தியம் வாங்கிட்டு கொடுக்குது. சத்தியமாக சொல்லு, நீ 10,000 தான் கொடுக்குறேன்னு சொல்லணுன்னே அவன் அத்தனை சத்தியம், தலையில் ஒரு சத்தியம், கையில் ஒரு சத்தியம், காலில் ஒரு சத்தியம் பண்ணிவிட்டு அவங்க அம்மாட்ட 10,000 கொடுத்துட்டு மீதி 10,000 கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுக்க சொல்கிறான். ஏன்ப்பா நீயே கொடுன்னு? நான் அவள்கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன் 10,000 தான்னு. 10,000 அங்கே கொடுத்துட்டேன், இந்த ஒரு 10,000 உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்துருங்க என் தங்கச்சிட்ட. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. வசனத்தை தப்பாக யோசிக்கிறது, தப்பாக பேசுறது. இந்த இப்போ புருஷன் மனைவி அப்படிங்கிறது எல்லாம் வேற. யாரும் யாரை விட்டும் பிரிய வேணாம், யாரோடையும் கணவனும் மனைவி இசைந்திருக்கணும், அவ்வளோதான். நீயும் அப்பா அம்மாவை தூக்கி போட வேணாம், நீயும் அப்பா அம்மாவை தூக்கி போட வேணாம். இவர்களுக்குன்னு ஒரு இடம், அவங்களுக்குன்னு ஒரு இடம், எல்லாம் வச்சு கரெக்டாக என்ன செய்யணும்? குடும்பம் போகணும். சரி, இப்போ என் ஜனத்துக்கு வந்துடுவோம். இப்போ என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு சொன்னதுக்கப்புறம் நாம் அவருடைய ஜனங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வாக்கு நமக்கு பலிக்கும். இந்த நாள்லேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இனிமேல் யாரையாவது ஒருத்தரை திடீர்னு ஒருத்தர் சபைக்கு வருவாங்க, உங்களை பற்றி இங்கே பாருங்க, இவங்க எங்கே ஆளுங்க. அப்போ என்னைக்கு என் ஜனம்ன்ற அந்த தேவனுடைய அந்த நேர்கோட்டிலிருந்து அந்த ஜனம் இந்த ஜனம்னு போகிறோமோ இந்த வாக்கு தத்தத்தை மறந்துடணும். அல்லேலூயா. தேவன் அளிக்கிற நன்மையினால் திருப்தியாக போகிறதா இருந்தால் நம்முடைய ஜாதியை தூக்கி பின்னாடி போடணும், மதத்தை தூக்கி பின்னாடி போடணும். எங்கள் அரசி, எங்கள் சிஎஸ்ஐ, இதெல்லாம் இல்லை. எங்கள் இயேசு, எங்கள் வார்த்தை, எங்கள் ஆண்டவர், எங்கள் இயேசு. இயேசுவை ஆராதிக்கிற எல்லாருமே நம்ம ஜனம்தான். அல்லேலூயா. அவங்க நரிக்குறவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் அவங்களாம் யார்? நம்முடைய இனம், நம்முடைய ஜனம். அதனால தான் ரூத்துக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. சரி, ராகாபுக்கிட்ட வருவோம் மறுபடியும். இந்த ராகாப் எதனாலே அந்த நிறைவை பெற்றுக்கொண்டார்கள்? ராகாப் பெற்றுக்கொண்ட நிறைவு மிகப்பெரியது இல்லையா? மதில் மேலே பக்குன்னு இருக்கும். ஆனால் இந்த ராகாப் ஆண்டவரை விசுவாசித்தபடியால் ஆண்டவருடைய ஜனமாய் சேர்க்கப்பட்ட உடனேயும் இவங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறுது.
இவங்க சல்மோனை திருமணம் செய்து இவங்க எங்கே வந்து குடியிருக்கிறாங்கன்னா பெத்லகேமில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பெத்லகேம், எரிகோவில் இருந்து இவங்க எங்கே வந்துட்டாங்க? இப்போ பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. எரிகோ என்ற சாபத்தீடான வாழ்க்கையிலிருந்து இப்போ பெத்லகேம் என்கிற ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையா இங்கே வந்துட்டாங்க. இங்கே இவங்க இருக்கும்போது இவங்க குடும்பத்தில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா அப்படின்னா எலிமெலேக்கு இருக்கிறார். எலிமெலேக்கு யார் அப்படின்னா, நீங்கள் வேத சரித்திரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா இந்த எலிமெலேக்கு வந்து சல்மோனுடைய சகோதரன். யார்? சல்மோனுடைய சகோதரன். 2 பேரும் அண்ணன் தம்பி. இப்போ டானி ஆரோன் மாதிரி ஒருத்தர் எலிமெலேக்கு, ஒருத்தர் நான் எதுக்குன்னா சகோதரர்கள்னு சொல்கிறேன். இவங்க 2 பேரும் எலிமெலேக்கு சல்மோன்லாம் கிடையாது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். எலிமெலேக்குடைய மனைவி பேர் என்னது? நகோமி. சல்மோனுடைய மனைவி பேர் என்னது? ராகாப். இவங்க எல்லாருமே எங்கே குடியிருக்கிறாங்க? பெத்லகேமில் குடியிருக்கிறாங்க. திடீர்னு பெத்லகேமில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்பத்தின் வீட்டிலே ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போதும் ஒரு சில குறைவுகள் ஒரு சில நாட்களில் என்ன செய்யலாம்? வரலாம். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. எந்த ஒரு குறைவோ, எந்த ஒரு பிரச்சனையோ, எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு போராட்டமோ, எந்த ஒரு வேதனையோ, கண்ணீரோ நிரந்தரம் இல்லை. உடனே அதை பார்த்துட்டு ஒரு குடும்பம் வெளியே போகுது. எந்த குடும்பம் வெளியே போகுது? எலிமெலேக்குடைய குடும்பம். எலிமெலேக்கு, நகோமி, அவங்க பிள்ளைங்க எல்லாருமே எங்கே போகிறாங்களாம்? அவங்க ஏன் போகிறாங்கன்றது பைபிள் ஸ்டடியில் உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்க சாப்பாட்டுக்காக போகலை. அவங்க எதுக்கு போகலை? சாப்பாட்டுக்காக போகல. சரி, அதை எடுத்தோம்னா அப்புறம் பைபிள் ஸ்டடியாக போயிடும். போகிறாங்க. ஆனால் ஒரு குடும்பம், சல்மோன் ராகாபும் எங்கேயுமே போகலை. பஞ்சமாக இருந்தாலும் சரி, பட்டினியாக இருந்தாலும் சரி, தேவ ஜனங்களோடு நான் என்ன செய்வேன்? இங்கே தான் இருப்பேன். நான் எங்கே போயிட மாட்டேன்? மோவாப் தேசத்துக்கு போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஜெபத்தில் அநேக தீர்மானங்களை எடுத்தோம். நல்ல தீர்மானங்களை என்ன செய்யணும்? எடுத்தோம். அந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே முக்கால்வாசி பேர் போனாங்க மோவாபு. ஏன் தெரியுமா போனாங்க? மோவாபு அன்னைக்கு இஸ்ரவேலின் கைக்கு கீழே வந்துருந்துச்சு. எங்கே? யார் கையில் கீழே இருந்துச்சு? இஸ்ரவேலின் கைக்கு கீழே மோவாபை அடிமைப்படுத்தி இஸ்ரவேலர் ஆண்டு கொண்டதுனால இங்கே இருக்கிறதுக்கு அங்கே போனால் ராஜ வாழ்க்கை வாழலான்ட்டு எல்லாரும் போனாங்க. அந்த வருஷம் முதற்கொண்டு நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். எந்த வருஷத்தில் பஞ்சம் வந்துச்சு, அப்போ இஸ்ரவேலில் யார் இருந்தா, எல்லாத்தையும் பார்த்தோம்ல. அப்போ அவங்க ஏன் போனாங்க, போனதோட காரணம் என்னன்னு. எத்தனை பேர் போனாலும் இவங்க 2 பேரும் போகலை. இவங்க தன்னுடைய பிள்ளைய போவாஸ் தன்னுடைய பிள்ளையோட பசியாக இருந்தாலும் பட்னியாக இருந்தாலும் இயேசுவை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம். தேவ ஜனங்களுடைய அந்த எல்லையை விட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். பெத்லகேமை விட்டு போக மாட்டோம். பெத்லகேமில் பஞ்சம் வரலாம், பெத்லகேமில் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் மோவாபுக்கு நாங்கள் போக மாட்டோம். மோவாபு வேணால் இஸ்ரவேலின் கைக்கு கீழே இருக்கலாம். ஆனால் மோவாபுன்றது ஒரு அந்நிய தேசம். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோன்னு இருந்தாங்க. இவங்க 4 பேரும் போயிட்டாங்க. யார் 4 பேரும் போகிறாங்க? எலிமெலேக்கு, நகோமி, பிள்ளைங்க போகிறாங்க. இங்கே சல்மோன், ராகா, பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க? பெத்லகேம்லேயே பஞ்சத்தின் நடுவில் இருக்காங்க. மோவாபுக்கு போனவங்க அவங்க சொல்லியிருப்பாங்க, பிழைக்க தெரியாதுங்க, பிழைக்க தெரியாதுங்க, கொஞ்சம் கூட ஞானமே இல்லை, பேசாமல் இங்கே வந்திருக்கலாம். இதையும் நம்ம ஆளுங்க தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோவாபை யார் ஆட்சி பண்ணுறது? நாம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு கீழே தானே இருக்குது, அழகாக இங்கே வந்து இருக்கலாம். இதுங்க போய் என்ன பண்ணுது? அங்கே இருக்குது. இவங்க திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணுற மாதிரி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல். அல்லேலூயா. இயேசுவை தவிர அந்நிய காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் இந்த பெத்லகேமை விட்டு போக மாட்டேன்னு உறுதி ராகாபுக்குள்ளே வந்துச்சு. அல்லேலூயா. இந்த ராகாபையும் நகோமியும் நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். 2 பேரும் யார்? ஆமாம், ஓர்படி. ஓர்படியில் ஒரு படி என்ன செய்து இங்கே தான் இருப்பேன், ஒரு படி ஜம்ப் பண்ணி ஓடி போயிடும். அதே மாதிரி அந்த ரூத்தும் அந்த இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுதுங்க? இந்த அம்மா என்ன சொல்லுது? ரூத்து உன் ஜனம் என் ஜனம். ஒரு பால் என்ன பண்ணிடுச்சு? முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுச்சு. என்ன கொடுத்துச்சு? முத்தம் கொடுத்துச்சு. போன வாரத்தில் எனக்கு ஒருத்தவங்க முத்தம் கொடுக்க வந்துட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க, கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு முத்தம் வேணாம், இந்த முத்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு முத்தம் கொடுங்க வாங்கிக்கிறேன்னு. அர்த்தத்தை அவங்களாலையும் சொல்ல முடியல, முத்தத்தை நானும் என்ன செய்யல. அல்லேலூயா.
முத்தம்லாம் ஒரு சில நேரத்தில் ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். எந்த முத்தமும் நமக்கு வேணாம். அல்லேலூயா. முத்தத்துக்கு அர்த்தத்தை சொல்லலாம்ல, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாமா இல்லையா? அப்போ வரல, வார்த்தை என்ன செய்யலை, வரல. அப்போ எதுக்கு அந்த முத்தம்? நம்மளை கொண்டு போய் குழியில் தள்ளுறதுக்கா? அல்லேலூயா. கர்த்தருக்காக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எப்படி இருக்கணும், நம்மலாம் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அதனால் முத்தம்லாம் அந்த அம்மா வந்து முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிடுச்சு. முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணிருச்சு, எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனால் இது அந்த இடத்துல நிலைச்சிருந்துச்சு. ராகாபை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு ஒரு மிகப்பெரிய காரணம், பெத்லகேம் விட்டு வெளியில் போகலை. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, ஜப வாழ்க்கையை விட்டு, குடும்ப ஜபத்தை விட்டு. ஒரு சில குடும்பங்களில் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா குடும்ப ஜபம் கட்டு. குடும்ப ஜபம் இருக்காது. என்னன்னா என்ன அவங்க திட்டுறாங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதனால தான் நாங்கள் குடும்ப ஜபம் பண்ணலை. 5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, 6 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, 4 பேர் ஜபம் பண்ணாமல் போய் முறைச்சிக்கிட்டு உட்காந்தாலும் மீதி 2 பேர் பண்ணலாமா இல்லையா? ஒரு சின்ன சண்டைனா குடும்ப ஜபம் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பலவீனம், உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, காலையில் ஜெபிக்க மாட்டாங்க. ஆண்டவரை தான் முதல் அடி ஆண்டவருக்கு தான். என்ன நடந்தாலும், நல்லது நடந்தாலும் முதல் அடி யாருக்கு தான்? நல்லது நடந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இல்லை நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு கல்யாணம்னா ஒரு முன்னாடியே, கல்யாணத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக 4 நாள் ஆண்டவருக்கு ஒரு போடு, போ அங்கிட்டு போ, கொஞ்சம் தொல்லை பண்ணாத அப்படின்னு ஆண்டவரை பிடிச்சி தள்ளி விட்டுறது. முதல் அடி ஆண்டவருக்கு தான் விழுவோம். நல்லது நடந்தாலும் அடி வாங்குறது அவர் தான், கெட்டது நடந்தாலும் அடி வாங்குறது அவர் தான். அவரை அடிக்காதீங்க, அவருக்கு தான் முக்கியத்துவம். அப்புறம் தான் கல்யாணம், அப்புறம் தான். ஆமாம், அது எப்படிங்க முடியும்? அது முடியும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இவங்க கொடுத்த மாதிரி இந்த ராகாப் என்ன செய்யலை, போகலை. பஞ்சமாக இருந்தாலும் நான் எங்கே போக மாட்டேன், மோவாபுக்கு போக மாட்டேன்னு அங்கேயே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பஞ்சமெல்லாம் தீர்ந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அல்லேலூயா. பஞ்சம் என்னைக்கு நிரந்தரமல்ல, வியாதி என்னைக்கு நிரந்தரமல்ல, குறைவு என்னைக்கு நிரந்தரமல்ல, கடன் என்னைக்கு நிரந்தரமல்ல, பிரிவு என்னைக்கு நிரந்தரமல்ல. எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நமக்குள்ள உலாவுற தேவன் ஒருவர் உண்டு. அந்த தேவன் உலாவிக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே பஞ்சம் இருக்குது. ஆனாலும் தேவன் உலாவுகிற இடத்த விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு அவங்க இருந்தாங்க. ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்பதை எங்கே கேள்விப்பட்டாங்களாம்? மோவாபில் உள்ள அந்த குடும்பம் கேள்விப்பட்டுச்சு. அல்லேலூயா. யார் பெத்லகேம் விட்டு வெளியே போனாங்களோ, யார் இயேசு வேணான்னு போனாங்களோ, யார் பின்மாற்றத்தில் போனாங்களோ, யார் வந்து ரட்சிக்கப்பட்டும் ரட்சிக்கப்படாதவங்கள திருமணம் பண்ணி எப்படியோ போயிட்டாங்களோ, அவங்கெல்லாம் ஒரு செய்தியை கேள்விப்படுவாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த ஜனங்களை கர்த்தர் எப்படி சந்தித்தார், எப்படி ஆசீர்வதிச்சார்னு பின்மாற்றத்தில் போனவங்க கேள்விப்பட்டுட்டு கர்த்தர்கிட்ட வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்லகேமை விட்டு ஓடி போன நகோமியுடைய குடும்பம் அங்கிருந்து ஒரு காரியத்தை கேள்விப்படுறாங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார், ஆகாரம் அருளினார். உடனே வராங்க. உள்ள வந்தா இந்த ஊர்லயே நம்பர் 1 பணக்காரன் யாரு? ராகாபுடைய பையன். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? பஞ்சமுள்ள தேசத்துல, வறட்சியான தேசத்துல நம்பர் 1 பணக்காரனா, நம்பர் 1. ஆமாம், உயர்த்தப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எந்த குடும்பம்னு பார்த்தா அது ராகாப் அம்மாவுடைய பையன் குடும்பம், ராகாப் குடும்பம். வராங்க உள்ள வந்து இவங்க தெரியாமே ஏதோ ஒரு வயலுக்கு போகிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அந்த வயல் யாருடைய வயல்? போவாசுடைய வயல். இந்த போவாசும் பாருங்களேன், அந்த ரூத்தை பார்த்தோன்னா முதல் வார்த்தை சொல்லுவார், நல்லா இருக்கும் அந்த வார்த்தையை படிக்கும்போது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. இவர் கோதுமையை கொடுக்குறாரு, சாப்பிடும்போது வா நீ உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு, கோதுமையெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நிறைவான பலன் அவர் தான் தர முடியும். நான் ஒரு படி கோதுமை வேணா தருவேன், நிறைவான பலன் யார் தருவா? நீ அவருடைய செட்டைகளின் கீழே வந்தில, உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இவர்கள் இருவருக்கும் என்ன ஆயிடுச்சு? திருமணம் முடியுது. இவங்க 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சு இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இது அடிக்கடி நம்ம சர்ச்சை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் என்னது? ஓபேத்.
சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேதை பெற்ற உடனே இந்த குழந்தைக்கு அப்பாயி யாரு? குழந்தைக்கு அப்பாயி யாரு? ராகாப். ஆனால் குழந்தை யார்கிட்ட இருந்துச்சு? நகோமி கிட்ட இருந்துச்சு. ராகாப்புக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இப்போ நம்மளாம் அப்பாயின்னு வச்சுக்கோங்க. இப்போ யார் எந்த அப்பாயை எடுக்கலாங்க? எந்த அப்பாயை எடுத்தாலும் டேஞ்சரு. அப்பாய் இருக்கோன்னு வச்சுக்க, நான் தான் அப்பாயின்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு பேரப்பிள்ளை பிறக்குது. இந்த பேரப்பிள்ளை யார் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுவா? நான் தானே ஆசைப்படுவேன், என் பேரப்பிள்ளை. ஆனால் இந்த பிள்ளை யார்கிட்ட வளருது? அப்போ என்ன கோவம் வரும்? பிள்ளைய என்கிட்ட ஒட்டவே விடலை, அங்கே விட்டுட்டா. ராகாப் பாட்டி அப்படி கிடையாது. பாட்டிகள் கூடுகைக்கே தலைவி ராகாப் பாட்டி தான். அல்லேலூயா. இந்த அம்மா விட்டுருச்சு, போயிட்டு போகுது போ. அதுக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை. வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்பட்டுருச்சு. நம்ம பேர பிள்ளைய அது எடுத்து வளர்த்துட்டு போகட்டும்னு நகோமி அந்த பிள்ளையை வளர்க்கிற தாயானால். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்தில் பிள்ளைங்களை கூட விட்டு கொடுத்துருவாங்க, பேர பிள்ளைகளை விட மாட்டாங்க. என் பேர பிள்ளைய என் கண்ணிலேயே காட்ட மாட்டோம். கண்ணில் காமிச்சு என்ன போட்டேன். இதெல்லாம் ஒரு டைலாக். இந்த டைலாக்லாம் இனிமேல் பேசக்கூடாது. கண்ணில் காட்ட மாட்டேன், காதில் காட்ட. கண்ணில் காமிச்சிட்டா கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிச்சிருக்கார். கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நல்ல உடல் சுகத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்மளை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒரு ஆளை கொடுத்துருக்காருல. யாரோ ஒருத்தர் கேட்குறாங்களா இல்லையா? நான் காலையில் கூட சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னை பாடி மகிழ்வித்த, ஆமாம் அது என்ன குயிலினங்களா புள்ளினங்களா, தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்தின் நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிறந்த. இந்த பாட்டெல்லாம் எனக்கு செட் ஆகலை சிஸ்டர். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் அநேக ஆட்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த பாட்டை எனக்கு என்ன ஆக மாட்டேங்குது, செட் ஆகலை. ஆனால் செட் ஆகாத பாட்டை பாடினாலே அழுக வருது. இப்போ இது மோசமான டேஞ்சர் கண்டிஷன். அல்லேலூயா. அதனால் இந்த மாதிரி பாட்டெலாம் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை என்று யாரும் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இயேசு நமக்கு சொந்தம். உலகத்தில் இவ்வளோ சொந்தங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. ஆனால் ஆண்டவரே எல்லாமே சொந்தம், ஆனால் எனக்கு அது சொந்தமல்ல, நீங்கள் தான் சொந்தம். புரியுதா? சொந்தத்துக்கும் சொந்தத்துக்கும். இந்த பைபிள் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். பைபிள் எனக்கு சொந்தம். இப்போ மாலா எனக்கு சொந்தம். ஆனால் இந்த பைபிள் எனக்கு சொந்தம் மாதிரி மாலா எனக்கு சொந்தம் இல்லை. உண்மை தானே? சொந்தக்காரர்களெல்லாம் சொந்தம் அல்ல, இயேசுதான் சொந்தம். அதனால் சொந்தக்காரங்களாம் வேணாம், யாரும் வேணாம் அப்படிலாம் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் வேணும்னு நினைக்கணும். எல்லாரும் வேணும். இந்த ராகாப் நல்ல ஒரு கனியுள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அதனால தான் இயேசு இந்த ராகாபுடைய சந்ததியில் வந்து பிறந்தார். இந்த தாவீதுக்கு ஓபேதை பெற்றார், ஓபேத் ஈசாயை பெற்றார், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். தாவீதின் சந்ததியில் கர்த்தராகிய இயேசு பிறந்தார். இயேசு மரியாள் என்னும் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். ஆனால் அதே சமயம் அவருடைய சந்ததியில் ஒரு சில பெண்களை மட்டும் அடையாளம் காட்டுவாங்க. அந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்நிய ஸ்திரீகளாக இருந்திருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க, தள்ளப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க. ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தேன். அதில் அந்த நகோமியும் ரூத்தும் ஊருக்குள்ளே வந்தோடனே எல்லோரும் கள்ள தூக்கி அடித்தாங்கன்னு போடுவாங்க. அதில் அந்த ரூத்தை என்ன செய்யலை, ஊருக்குள்ளே விடலை. ஏன்னா மோவாபியர் யாருக்கு அருவருப்பானவர்கள்? ஜீவனுள்ள தேவனுக்கு அருவருப்பாக இருக்கனால அந்த அந்த ரூத்தை என்ன செஞ்சாங்களா, அந்த ஊரில் தள்ளி வச்சாங்களா. அதனால தான் போவாஸ் சொல்லுவார், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். ஈனம்னா என்ன தெரியுமா? இழிவுபடுத்த வேண்டாம், அவமானப்படுத்த வேண்டாம். ஏன்னா அந்த அந்த மோவாபிய ஸ்திரீ அந்த பெத்லகேமில் ரொம்ப அவமானத்தை சந்திச்சாங்க. அதெல்லாம் வேதத்தில் எழுதப்படலை, ஆனால் சரித்திர புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கு. அவளோடு தகாத முறையில் நடக்க முயற்சி செய்தவர்கள் உண்டு. இதே இவங்களுடைய சொந்தக்காரர்களில் ஒரு சிலர் பேர் முதற்கொண்டு சரித்திர புஸ்தகத்தில் இருக்குது. அவளை தகாத முறையில் நடக்க முயற்சி செய்து அவளை திருமணம் செய்ய முயற்சி பண்ணி அவங்ககிட்ட இருந்தெல்லாம் இவங்க என்ன செஞ்சாங்க, தன்னை காப்பாற்றிக்கொள்ள ரொம்ப அங்கே வேலை செய்கிறவங்களாம் கேவலமாக நடத்துவாங்களாம். ஈனம் பண்ண உடனே அவர் சொல்கிறாரு, அவளுக்காக சிந்த விடுங்க, அவளுக்காக என்ன செய்யுங்க, அரிக்கட்டில் கொஞ்சம் சிந்த விடுங்க, பாவம், அவளை என்ன பண்ணாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. ஒரு ஊரே அவமானப்படுத்துது, பெத்லகேமே அவமானப்படுத்துகிற அந்த ரூத்தை ஆண்டவர் பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சந்ததியில் வம்சவழி பட்டியலில் அவங்க பேரை கொண்டு வந்தார். அல்லேலூயா,
அதே போல் எரிகோவே அவமானப்படுத்தின ராகாபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு பட்டியலில் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவர்களை கனம் பண்ணினார், அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவருக்கு நமக்கெல்லாம் கொடுக்க முடியாதாங்க. நம்ம இன்னைக்கு வேணா நம்மளை வேணா யாராவது அவமானப்படுத்தலாம், இதெல்லாம் என்ன பேசுது போ அப்படின்னு தள்ளி விடலாம். கவலைப்படாதீங்க, பெத்லகேம் விட்டு போயிடாதீங்க, தேவனை விட்டு பிரிஞ்சிடாதீங்க. ஏன்னா ஆண்டவரை கும்பிட்றவங்களாம் இப்படித்தான் இருப்பாங்க. ஆமாம், அல்லேலூயாக்காரவங்களாம் எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை விட்டு வந்த மார்க்கத்துக்கு திரும்பிடாதீங்க. இயேசுக்குள்ளே நிலைச்சிருங்க. என் ஜனங்கள்ன்ற அந்த கேட்டகரியை விட்டு நவுந்துடாதீங்க. இயேசுடைய ஜனங்களாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற குறைவுகள்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நின்று செபிக்கலாம். நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் நாங்கள் செபிக்கிற ராஜா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே ஐயா. இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை அந்த ராகாபை போல மதில் மேலே இருக்கலாம் ஆண்டவரே, மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே, மற்றவர்களை ஆண்டவரே அப்பா பார்த்து ஏங்கி கொண்டு இருக்கலாம். எனக்கெல்லாம் இப்படி வாழ்க்கை கிடைக்காதான்னு சொல்லி ஒரு ஏக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ராகாபுக்கு ஒரு வாழ்வு கொடுத்த தேவன், ரூத்துக்கு ஒரு வாழ்வு கொடுத்த தேவன், பெத்லகேமில் உள்ள எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இழிவு பண்ணப்பட்ட ரூத்துக்கு வாழ்வை கொடுத்த தேவனே, எரிகோ பட்டணத்தில் உள்ள எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு மதில் மேல் குடியிருந்த அந்த ராகாபுக்கு ஒரு வாழ்வு கொடுத்த எங்கள் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உங்கள் ஜனங்க உங்கள் பாதத்தில் நிற்கிறாங்க. இவங்களுக்கு வாழ்வு கொடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா. ரீகா லாமா நபா ரபா லாபா கபா லாபா. என் ஜனங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்களை பார்த்து என் ஜனம்னு சொன்னீங்களப்பா. உலகத்தில் உள்ள மக்கள் கூட ஆண்டவரே அநேக நேரத்தில் ஆண்டவரே என் ஜனம்னு சொல்ல வெக்கப்படுவாங்க தகப்பனே. நல்லா ஆண்டவரே உயர்வாக இருக்கிறவங்கள பார்த்து என் ஜனம்னு சொல்லுவாங்க ஆண்டவரே தாழ்வாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எங்களை பார்த்து என் ஜனம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு எல்லைக்குள்ளே நாங்கள் நிலைச்சிருக்க உதவி செய்யும். இயேசுவின் ஜனமாய், இயேசுவின் பிள்ளைகளாய், நீதிமான்களாய், கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ராகாபை ஆசீர்வதித்த தேவன், இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு பட்டியலில் அந்த ராகாபுக்கு ஒரு இடம் கொடுத்த தேவனே, எங்களுக்கு இந்த பூமியில் ஒரு நல்ல அடையாளத்தை தாங்க. எங்கள் சந்ததிக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுங்க. எங்கள் திருச்சபைக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வருகைக்காக நாங்கள் துப்புரவாக்கப்பட்டவர்களும் ஆண்டவரே நீதிமான்களுமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்பதை ஆண்டவரே பின்மாற்றத்தில் போனவர்கள், இயேசு வேணான்னு சொன்னவங்களாம் பார்த்து ஆண்டவரே ஓடி வர கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆக அவர் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆகுவீர்களாக. ஆமென்.